இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் டேர்ம் 1 புக்ல இருக்கிற யூனிட் 4 உடைய டெல்லி சுல்தானியம் இந்த லெசன் உடைய புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இது எங்க கவர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலபஸ்ல ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியால ஹிஸ்டரியில டெல்லி சுல்தானேட்ஸ்ல கவர் ஆகும். ஆல்ரெடி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருக்கிற எல்லா புக் பேக் கொஸ்டின்ஸுமே போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு மேல லிங்க் கொடுக்குறேன் பாருங்க. இப்ப இந்த லெசன் உடைய புக் பேக் மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சரியான விடையை தேர்வு செய்க. டேஷ் மாம்லுக் அரசு வம்சத்திற்கான அடிக்கலை நாட்டினார். யாருன்னா குத்புதீன் ஐபக் தான் அடிக்கல் நாட்டிருப்பாரு. அதாவது முகமது கோரி 1206 இறந்துருவாரு. அவருடைய அடிமையான குத்புதீன் ஐபக் அரசரா அறிவிச்சுப்பாரு. மாமுலக் அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னு பாத்தீங்கன்னா அடிமை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். குத்புதீன் தனது தலைநகரை டேஷில் இருந்து டெல்லிக்கு மாற்றினார். எங்க இருந்து மாற்றிருப்பாருன்னா லாகூர்ல இருந்து டெல்லிக்கு மாத்திருப்பாரு. டேஷ் குதுப்பினாரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தார். யார் கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குத்புதீன் ஐபக். இவர் இறந்த பிறகு அவருடைய மருமகனான இல்துமிஷ் இதை கட்டி முடிச்சிருப்பாரு. சோ இல்துமிஷ் அப்படிங்கிறதுதான் கரெக்டான ஆன்சர். 4th டெல்லிக்கு அருகே துக்லாதாபாத் நகருக்கான அடிக்கலை நாட்டியவர் யாருன்னா கியாசுதீன் தான் அடிக்கல் நாட்டியிருப்பாரு. நெக்ஸ்ட் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், துக்ளக் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் டேஷ் ஆழ்வார். யாருன்னா கியாசுதீன் துக்ளக் தான் ஆரம்பிச்சிருப்பாரு. துக்ளக் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர். செகண்ட், முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியில் இருந்து டேஷுக்கு மாற்றினார். எங்க மாத்திருப்பாருன்னா தேவகிரிக்கு மாத்திருப்பாரு. திரும்ப தேவகிரியில இருந்து டெல்லிக்கே திரும்பவும் மாத்திருப்பாரு. இந்த டைம்ல டெல்லிக்கு மொரோக்கோ நாட்டு பயணியான இபான் பதுதா வந்திருப்பாரு. அப்ப அவர் என்ன கருத்து சொல்லியிருப்பாருன்னா, காலியாகவும் கைவிடப்பட்டதாகவும் ஆனால் குறைந்த அளவு மக்களுடன் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாரு. யாருன்னா மொரோக்கோ நாட்டு பயணி இபான் பதுதா. நெக்ஸ்ட், புகழ்பெற்ற பாரசீக கவிஞர் அமீர் குஷ்டுவை டேஷ் ஆதரித்தார். யாருன்னா பால்பன். டெல்லியில் குவாத் உல் இஸ்லாம் மசூதியை கட்டியவர் அப்படின்னா ஐபக். இதுதான் இப்ப வரைக்கும் இந்தியாவில இருக்கிற ஒரு பழமையான மசூதியா கருதப்படுது. டெல்லியில இருக்கிற குவாத் உல் இஸ்லாம் மசூதியை கட்டியவர் ஐபக். இந்தியாவிற்கு செங்கிஸ்கான் தலைமையிலான மங்கோலியரின் அச்சுறுத்தல் டேஷ் ஆட்சியின் போது இருந்தது. யார் ஆட்சியில இருந்ததுன்னா இல்துமிஷோடைய ஆட்சியில இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பொறுத்துக்க. துக்ரில் கான் கரெக்டான ஆப்ஷன் வங்காள ஆளுநர். அலாவுதீன் கரெக்டான ஆப்ஷன் காராவின் ஆளுநர். பகலுன் லோடி சிர்காந்தத்தின் ஆளுநர். ரஷ்யா ஜலாலுதீன் யாக்கூத். நெக்ஸ்ட் சரியா தவறா? குத்புதீன் இனங்காண முடியாத காய்ச்சலால் மரணம் அடைந்தார். இவர் எப்படி இறந்திருப்பாருன்னா குத்புதீன் ஐபக் போலோ விளையாடிட்டு இருக்கும் போது குதிரையில இருந்து தவறி விழுந்து இறந்திருப்பாரு குத்புதீன் ஐபக். இந்த வருஷம் இறந்திருப்பாருன்னா 1210 இறந்திருப்பாரு. ரஷ்யா திறமை மிக்க மன வலிமை கொண்ட போர் வீரர். கரெக்ட். தேர்ட் கொஸ்டின், ஐபக்கின் மறைவுக்கு பின்னர் அவருடைய மகன் இல்துமிஷை துருக்கி பிரிவுகளுக்கு சுல்தானாக தெரிவு செய்தனர். ஐபக்குடைய மகன் இல்துமிஷ் கிடையாது, ஐபக்குடைய மருமகன் தான் இல்துமிஷ். தக்கான விஷயங்களில் தலையிட கோரி பாமனி இளவரசர் விடுத்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள பிரோஸ் ஷா மறுத்துவிட்டார். இதுவும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட், கூற்றை காரணத்தோடு ஒப்பிடுக. சரியான விடையை டிக் செய்வோம். கூற்று, மங்கோலியருடன் பால்பன் சுமூகமான உறவை மேற்கொண்டார். கரெக்ட். காரணம், செங்கோஸ்கானின் பேரனான மங்கோலிய அரசன் சட்லஜ் நதியை கடந்து மங்கோலியர் படையெடுத்து வரமாட்டார்கள் என உறுதி கூறியிருந்தார். காரணம், கூற்றுக்கான சரியான விடை விளக்கமே. சோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கூற்று காரணம் ரெண்டுமே சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே. நெக்ஸ்ட், சரியான இணையை தேர்வு செய்க. துவார சமுத்திரம். இது தப்பான ஆப்ஷன். தேவகிரின்னு கொடுத்திருக்காங்க. யாதவர் தான் தேவகிரி. இது ரெண்டுமே மாத்தி மாத்தி கொடுத்திருக்காங்க. சி காக்கத்தீயர் வாரங்கள். கரெக்ட். பல்லவர் மதுரை கிடையாது. சோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். காக்கத்தீயர் வாரங்கள். நெக்ஸ்ட் சரியான கூற்றை கண்டறியவும். 1206 கோரி முகமதின் மரணத்திற்கு பின்னர் அவருடைய அடிமையான குத்புதீன் ஐபக் இந்தியாவில் இருந்த
துருக்கி பகுதியை தன்னை அரசனாக அறிவித்துக் கொண்டார். கரெக்ட் தான் இது. நெக்ஸ்ட், ரஷ்யா தனது ஆட்சிக்கு எதிராக சதி செய்பவரை பற்றியும் இடையூறு ஏற்படுத்துவோர் பற்றியும் செய்திகளை சேகரிக்க ஒன்றை நிறுவினார். இது தப்பு. மங்கோலியர்கள் தாக்குதலில் இருந்து தனது நாட்டை பாதுகாக்க பால்பன் கோட்டைகளை கட்டினார். இது கரெக்ட். இப்ராஹிம் லோடி 1526 பாபரால் தோற்கடிக்கப்பட்டார். இதுவும் கரெக்ட். சோ இதுல ஆப்ஷன் பி மட்டும்தான் தப்பு, மீதி எல்லாமே கரெக்ட். மாணவர் செயல்பாடு கொடுத்திருக்காங்க. தந்தை மகன் பெயர்களை மேட்ச் செய்யணும். குத்புதீன் ஐபக் ஆரம்ஷா, இல்துமிஷ் பிரோஷ், பால்பன் கைகுபாத், கியாசுதீன் அலாவுதீன், பகலூன் லோடி சிக்கந்தர் லோடி. இதுதான் கரெக்ட். சோ இதோட இந்த லெசனுடைய புக் பேக் கொஸ்டின்ஸ் முடியுது. தேங்க்யூ.